அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாமித் அகாடமி ஏற்பாடு செய்திருக்கும் ஆலிமாக்களுக்கான தொழில் வழிகாட்டல் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி உங்களுடைய பெருமதியான நேரத்தை செலவழித்து இந்த இடத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கும் அனைத்து உலமாக்கள் ஆலிமாக்களை வரவேற்றவனாக அதிக நேரம் எடுக்காமல் உடனடியாக நிகழ்ச்சிக்குள்ளாலே வருகிறோம். ஹாமித் அகாடமி உளவியல், குடும்பம், கல்வி, தொழில் ஆகிய 4 விடயங்களை மையப்படுத்திய வழிகாட்டல்களை வழங்குவதற்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அகாடமி ஆகும். அந்த அடிப்படையில் முதல் நிகழ்வாக உலமாக்களுக்கான தொழில் வழிகாட்டல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட வேண்டிய தேவை இருந்ததனால் எங்களுடைய முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடந்து முடிவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக இந்த கலந்துரையாடலை எங்களுடன் செய்து கொள்வதற்காக வேண்டி எங்களுடன் விருந்தாளியாக வந்திருக்கிறார் ஷேக் இர்ஹாம் ஷரஃபி அவர்கள். மாணவ உளவள துணையாளர், சிரேஷ்ட திட்ட அதிகாரி, யூத் ட்ரெய்னர் ஆகிய இந்த வளவாளரை நாம் இந்த நிகழ்வுக்கு வரவேற்றுக் கொண்டு நேரடியாக நேரத்தை வளவாளருக்கு வழங்குகிறோம். இதில் ஒரு முக்கிய விடயம் என்னவென்றால், நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஜூம் லிங்க் 45 நிமிடங்களில் சரியாக கட்டாகிவிடும். எனவே மீண்டும் நீங்கள் திரும்ப இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளவும். ஷேக் அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹசன் ஷேக் ஓகேயா? ஓகே ஷேக், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன் விளங்குது. ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா. மதிப்புக்குரிய உலமாக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நேரத்தில் உங்களோட இந்த ஜூம் லிங்க் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் எல்லாரும் ஒரே குழுவை சார்ந்தவங்க என்ற வகையில எமக்குள்ளால பரஸ்பரம் நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கின்ற தகவல்களை பகிர்ந்து கொள்வோம். இதுல இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடியுமான அடிப்படையான சில விடயங்களை மட்டும்தான் முன்வைக்கலாம் இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது மேலதிகமாக தகவல்கள் தேவைப்பட்ட இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சியுடைய இறுதியில நாங்கள் அது சம்பந்தமான ஒரு சிறிய ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்பான உலமாக்களே, இந்த தலைப்பு ஏன் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? நாங்கெல்லாம் உலமாக்கின்ற வகையில இந்த தலைப்பு நாங்க ஏன் படிக்க வேண்டும், அல்லது இந்த தலைப்புக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்ற ஒரு கேள்வி எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஒரு விஷயத்தை நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எங்கட வாழ்க்கையில நாங்க ஒரு முறைதான் பிறக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த பூமியில ஒருத்தர் வந்து எங்களை பிறக்க வைக்கிறான். எனவே அல்லாஹு தாலாவின் மூலமாக பெறப்பட்ட இந்த வாழ்க்கையில அவன் விரும்பிய பிரகாரம் வாழ வேண்டும். அவன் தந்த இந்த உலகில நான் வாழணும். அப்படியாக இருந்தா இந்த உலகில நாங்க ஒரு முஃமினாக வாழ வேண்டுமாக இருந்தா எங்களுக்கு என்று சொல்லி ஒரு தொழில் கட்டாயமாக தேவை. ஏன்னா சராசரியாக 40 வருடம் உலகத்துல வாழ்கின்ற ஒரு மனிதன் 80,000 மணித்தியாலங்கள் தொழிலுக்காக செலவிடுகின்றானாம். எனவே எங்களோட வாழ்க்கையில 80,000 மணித்தியாலங்கள் நாங்கள் செலவிட போறோம். எனவே அதுக்கான ஒரு திட்டமிடல் கட்டாயமாக எங்களுக்கு தேவை. அந்த அடிப்படையில தான் நாங்க இந்த தலைப்பை கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்று உணர்ந்து இப்படியான ஒரு இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தலைப்பை ஏன் உலமாக்களுக்கு செய்யணும், அதுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தா, உண்மையிலே நாங்க ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. சமூகத்துல தொழில் துறையில மிகவும் பின்தங்கி சில சந்தர்ப்பங்கள்ல மிகவும் கஷ்டமான வறுமையான நிலையில வாழ்கின்ற பெரும் கூட்டத்துல நாங்களும் ஒரு கூட்டம். ஏன்னா எங்களுடைய பெரும்பாலான வாழ்க்கை வந்து மதரசாக்களை கழிததன் காரணமாக, அதுக்கு பிறகு என்ன செய்யறதுங்கிற தெளிவு எங்களுக்கு இல்லாமல் இருப்பதன் காரணமாக நாங்க எங்க லைஃப்ல அடுத்த கட்டம் எங்க போகணும், என்ன நான் தொழில் செய்யறது, உண்மையிலேயே எனக்கு என்ன தகமை இருக்குது, தொழில் என்றா என்ன, வேலை என்றா என்ன, இப்படியான நிறைய விடயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்
அது அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த பெரிய கிஃப்ட் தான் ஷரியத்தினுடைய அறிவு. அல்ஹம்துலில்லாஹ் அது எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்வோம். அதோட மாத்திரம் நிக்காம நாங்க அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்படி என்றா ஒரு விஷயத்தை நான் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. என்னண்டா உலகத்துல 2 வகையான தொழில் இருக்கு. ஒன்று ஜாப், இன்னொன்று கெரியர். நாங்க இங்க தலைப்பு போட்டிருக்கிறோம் கெரியர் கவுன்சிலிங், அது கெரியர் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. இதை நாங்க தலைப்பாக இங்க போட்டிருக்கோம். ஏன் அந்த தலைப்பு நாங்க போட்டிருக்கோம்டா, பொதுவாக இந்த இடத்துல நாங்க மௌலவின் அந்த சப்ஜெக்ட் அப்படி ஓரமா வச்சுட்டு ஒரு சாதாரண மனிதனா இந்த பூமியில வாழுகின்ற எல்லா மனிதரையும் போல நாங்களும் இந்த எண்ணத்தோட நாங்க இந்த ஸ்லைடை நாங்க பார்ப்போம். பாக்குற நேரத்துல 2 ஆப்ஷன் நீங்க ஒரு மனிதனுக்கு. ஒன்று என்னன்னா, அவனுக்கான ஒரு ஜொப்பை தெரிவு செய்யணும், அல்லது அவனுக்கான ஒரு கெரியரை தெரிவு செய்யணும். ஓகே, அப்படின்னா ஜொப்னா என்ன, கெரியர்னா என்ன? கேள்வி ஒண்ணு வருதானே. ஜொப்பண்டா இப்ப இன்றைய நாள் எனக்கு வருமானம் பாரத்துக்காக வேண்டி அல்லது இந்த தேவையை நிறைவேற்றத்துக்காக வேண்டி நான் போயிட்டு ஒரு கடையில ஒரு கெஷியராக நான் வேலை செய்வேன் ஒரு நாள். இது என்னுடைய ஜாப். நாளைய தினம் எனக்கு வருமானம் பாரத்துக்காக வேண்டி நான் ஆட்டோ ஓட்டுறேன். நாளை மறுதினம் எனக்கு வருமானம் பாரத்துக்காக வேண்டி ஒரு பிசினஸ் செய்யறேன், ஸ்மால் பிசினஸ், அதாவது பை அண்ட் செல் பண்றேன். இதெல்லாம் ஜாப். ஆனா கெரியர் என்ன? ஜப்னு சொன்ன வேலை, கெரியர்னா தொழில. கெரியர்னா அது அல்ல. நீங்க இதுல இருக்க 2 படத்தை பாருங்க. படம் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்காக வேண்டி கமெண்ட்ஸ் பண்ணிடுவானா. ஜஸ்ட் இன்டர்நெட்ல உள்ள படத்தை போட்டேன். கெரியர் அதாவது வாழ்க்கைக்கான தொழில். கெரியர் என்பது என்ன? வாழ்க்கைக்கான தொழில். இது 2லயும் தெளிவு இருக்கணும். ஒரு மௌலவியை பொறுத்த வரையில ஜாப் செய்யறதா, கெரியரை பாக்குறதா? இப்ப நாங்க செய்யறது எல்லாமே ஜாப் தான். எங்களுக்கு கம்ப்யூட்டர் வேலை ஒண்ணு பாக்குறோம், செய்யறோம், அப்படி வாழ்க்கை கொண்டு போறோம். இது பொருத்தமா? அல்லது கெரியரை பாக்குறாங்களா? கெரியர் என்றா தனக்கு விருப்பமான, தன்னுடைய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில தனக்கு விருப்பமான துறையில தொடர்ந்து கற்றுக்கொண்டு தன்னுடைய நிலையை உயர்ந்து கொண்டே போகணும். அதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லலாம். இப்ப நான் ஒரு லோயராக நான் மாறணும். நான் லோயராக மாறுறதுக்கு என்ன செய்யறேன்டா, முதலாவதாக இப்ப நான் முடிவெடுக்கிறேன் நான் லோயராக மாறணும். இதெண்டா கெரியர், அதாவது வாழ்க்கைக்கான தொழில், கெரியர் டெவலப்மெண்ட். இப்ப இதுல நான் என்ன செய்யணும்னா, ஒரு லோயராக மாறணும்னா முதலாவதாக OL எக்ஸாம் செய்யணும். OL எக்ஸாம்ல மொழி பாடத்துல, அதாவது தமிழ் மொழிலையும் இங்கிலீஷ்லயும் குறைந்தது கிரெடிட் பாஸ் C. அதுக்கு பிறகு நான் AL செய்யணும். ஒரு ஆள் நல்லா பேசுன ஒரு ஆள் பாதிக்கப்பட்டு முடியுமானவங்க சைலண்டா இருந்து முடியுமானவங்க சைலண்டா கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிஸியா இருந்தா நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கணும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்க விஷயத்துக்குள்ள வரோம். வெயிட்டிங்ல யாரும் இருந்தா கொஞ்சம் எட் பண்ணிக்கோங்க. எட் பண்ணிட்டு அப்ப தொழில் அப்ப இந்த லோயராக மாறப்போறாரு. இப்ப இவர் என்ன செய்யணும்டா, OL குறைந்தது அவருக்கு 9 பாடங்களை சித்தி அடையணும், மொழி பாடத்துல கட்டாயமா ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் C இருக்கணும், கிரெடிட் பாஸ் இருக்கணும். இப்படி இருந்தா தான் அவருக்கு லோ பொலிட்டிக்கோ அல்லது யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கான முதலாவது தகுதியை பெறுகிறார். அதுக்கு பிறகு 2ஆவதாக அவர் AL செய்யணும். AL Z ஸ்கோர் கூடுதலான பாடங்களை அவர் எடுத்திருக்கணும். குறிப்பாக பொலிட்டிக்கல் சயின்ஸ், தமிழ் போன்ற மொழிகள் பாடமாக போட்டிருந்தால் தான் அவருக்கு Z ஸ்கோர் 1.9 விட கூடுதலாக இருந்தால் தான் அவருக்கு பல்கலைக்கழகம் போறதுக்கான, அதாவது லோ ஃபேக்கல்ட்டில தன்னுடைய கற்கையை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இங்க ஒரு மாணவன் என்ன செய்யறாருன்னா, அவருடைய நோக்கம் லோயராக மாறணும். எனவே அதற்காக வேண்டி ஒவ்வொரு கட்டங்களையும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர் அந்த இடத்துக்கு போறார். இதுதான் சொல்றது கெரியர். எங்களை பொறுத்தவரையில, உலமாக்களை பொறுத்தவரையில நாங்க உண்மையிலேயே மதரசாக்கள்ல படிச்சுட்டு வாரோம். மதரசாக்கள்ல ஒரு துறையில, ஷரியா துறையில நாங்க தஹசுஸ் முடிச்சுட்டு வாரோம். வந்த பிறகு எங்கட கெரியருக்கு அது பொருத்தமாக இருக்குதா, எங்கட கெரியருக்கு அது சம்பந்தப்படுதான்னு பார்த்தா
உண்மையிலேயே அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்கு இல்லையா? அதை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு ஷரியா துறையில முடிச்சிட்டு வெளியே வர ஒரு ஆலிமுக்கான தொழில் வாய்ப்புகள் பார்க்கிற நேரத்துல ஒன்று மதரசாக்கு போகணும் அல்லது பள்ளியுடைய இமாமாக கடமை செய்யணும். இது 2 தான் இருக்குது. இப்ப பெருந்தொகையான உலமாக்கள் படிச்சுட்டு வெளியே வர நேரத்துல இந்த 2 தொழில் மாத்திரம் தான் இருக்குமெண்டா அங்க என்ன நடக்குதுன்னா தொழில் பிரச்சனை ஒன்று ஏற்படுது. அதனாலதான் நிறைய எங்களுடைய சகோதரர்கள் மௌலைமார்கள் ஒன்று ஓதி முடிச்ச பிறகு அவங்களோட துறையை மாத்துறாங்க அல்லது இன்னும் வேற வேற வேலைகளுக்கு போறாங்க. ஒரு சில பேர் என்ன செய்யறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில பேர் பள்ளிகள்ல ரெஸ்ட் போர்டு கீழே அவர்கள் சொல்றதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இது மிகவும் ஒரு கஷ்டகரமான நிலைன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு மனிதன் கௌரவமாக வாழ வேண்டும் என்பது ஒரு மனிதனுடைய கௌரவம் முக்கியமானது. அவன் கௌரவமாக வாழ வேண்டும், அது அடிப்படை. அந்த கௌரவத்தை இழந்து நாங்க வாழ வேண்டிய தேவை ஒன்று கிடையாது. ஓகே, அப்படி என்ன ஒரு தொழிலை எவ்வாறு தெரிவு செய்வது அப்படி ஒரு கேள்வி ஒண்ணு உங்களுக்கு வருமே. ஓகே, இப்ப நான் தொழில்துறையை தொடங்கணும் அல்லது நானும் முன்னுக்கு வரணும், மேல வரணும்டா உங்களுக்கு ஏற்படுற முதலாவது கேள்வி, ஒரு தொழிலை நான் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி. ஒரு தொழிலை ஆரம்பிக்கணுமா இருந்தா அடிப்படையான சில அம்சங்கள் இருக்கு. இந்த அடிப்படையை வச்சுதான் அடிப்படையை நிறைய அம்சங்கள் இருக்கு, இருந்தாலும் இது சில அடிப்படை நான் சொல்றேன். முதலாவது பாருங்க, இந்த முதலாவது படத்துல இருக்கிற விஷயம் என்னன்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட், ஈடுபாடு எது? உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய ஆற்றல். அது எனது ஈடுபாடு, எனது எதிர்பார்ப்பு, எனது ஆற்றல். இதை மையப்படுத்தித்தான் நான் ஒரு தொழிலை தொடங்க முடியும். எனக்கான, என்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு தொழிலை தொடங்க முடியும். இது அடிப்படை. இதை நான் கட்டாயம் விளங்கிக் கொள்ளணும். உதாரணமாக, எனக்கு பேச்சு திறன் இல்லை. பேச்சு திறன் இல்லாத நான் ஆசைப்படுறேன்னு ஒரு பயான் செய்யக்கூடிய நாடறிந்த ஒரு ஆலிமாக வர வேண்டும் என்று ஆசைப்படுறது பொருத்தமில்லை. ஏன்னா எனக்கு அந்த ஆற்றல் இல்லை. அடுத்தது, எனக்கு பள்ளியில போயிட்டு ஒரு இமாமாக கடமை செய்யறதுல விருப்பம் இல்லை. அப்படி எனக்கு அது கஷ்டம். அது எப்படி நான் போயிட்டு வெக்கம், கூச்சம் இருக்கிறேன். அப்படியான நான் ஒரு பள்ளியுடைய இமாமாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. பள்ளியுடைய இமாமாக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. அதே போல எனக்கு ஒரு படிப்புல ஈடுபாடு இல்லை. ஒரு விடயத்தை, புதிதான ஒரு விடயத்தை நான் படிக்கிறதுல எனக்கு ஈடுபாடு இல்லைண்டா நான் லோயராக மாறுறதுக்கோ இன்ஜினியராக மாறுறதுக்கோ ஆசைப்படக்கூடாது. எனக்கு அடிப்படையில் எனக்கு படிக்கிற புக்கை பெறட்டி அதுல எழுத்துக்களை வாசிக்கிறதோ அது வேற ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியான நான் இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது. எனவே நீங்க ஒரு துறையை தெரிவு செய்யணுமா இருந்தா, உங்களுக்கான வாழ்க்கைக்கான தொழிலை தெரிவு செய்யணுமா இருந்தா, முதலாவது உங்களோட ஈடுபாட்டை பாருங்க. 2வது அதுல இருக்க எதிர்பார்ப்புகள். இந்த விஷயத்தை நான் செஞ்சு என்னவாக போகின்றேன், எனக்கு என்ன கிடைக்கும், தெளிவா இருக்கும். அடுத்து இதுக்கு எனக்கு இருக்கிற திறமை என்ன, ஸ்கில்ஸ் என்ன, இதை பார்த்துக்கணும். அதே போல அடுத்து நீங்க படத்தை பாத்தீங்கன்னா ஒரு கெரியர், அந்த கை போட்ட வட்டம் ஒன்று இருக்குது. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தருடைய கெரியரை தெரிவு செய்யறதுல கல்விக்கு முக்கிய பங்கு இருக்குது, எடுகேஷன். அது மாத்திரமல்ல, விஷன், எதை நோக்கி போக போறீங்க. படிச்சுட்டீங்க, உங்கள்ட்ட கல்வி இருக்கு, அந்த கல்வி நீ வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு ஒரு பிளானிங் கொண்டிருக்கணும். இந்த கல்வியின் மூலமா நான் எங்க போக போகிறேன், நான் உங்களுக்கு சொன்னேன் நான் லோயர் ஆக போகின்றேன் என்ற விஷயம் ஒன்று இருக்கணும். அதே போல ஸ்கில்ஸ், ஓகே இந்தந்த பாடங்கள்ல நான் தேர்ச்சி பெறணும், அதே நேரத்துல லோயர் ஒன்றாக இருக்கணும் என்ற தர்க்க ரீதியான லாஜிக்கல் மைண்ட் இருக்கணும், எனக்கு அதெல்லாம் இருக்குதா. அடுத்த இன்ட்ரெஸ்ட், எனக்கு சண்டை பிடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா. பொதுவாக லோயர்னா ஒரு ஃபீல்டு நான் மையப்படுத்தி பேசினேன். லோயர்னா சண்டை பிடிக்கணும், எதிர்த்து போராடணும், அவங்க சொல்ற கருத்துக்களை நான் உள்வாங்கணும், மிக கவனமாக இருக்கணும், எங்க எதிராளி சொல்லுகின்ற கருத்து தகவல் இருந்துதான் எங்களுக்கான புள்ளிகளை நாங்க தகவலை தெரிவு செஞ்சு எடுக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் எனக்கு செய்ய இயலுமா. அடுத்தது, இந்த கெரியருக்கு வெலூஸ் இருக்கா, சமூக மட்டத்துல அங்கீகாரம் இருக்குதா, அதையும் பார்த்துக்கணும். அடுத்தது கோல்ஸ், இதன் மூலமாக நான் எதை நாட விரும்புகின்றேன், என்ன செய்ய போறேன், இது கிடைப்பதன் மூலமாக நான் எதை அடைய விரும்புகின்றேன். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தாக்கம் செலுத்தும் எங்களுடைய தொழிலை நாங்க தெரிவு செய்கிறேன். இது அடிப்படையாக வைத்து நாங்க தொழில் செய்யணும். இப்ப இதே உலமாக்கல் நோயில அவங்களுக்கு நாங்க சொல்றோம்னா, எங்களுக்கு ஷரியத்துடைய அறிவு கிடைச்சிருக்கு அல்ஹம்துலில்லாஹ், அது ஓரமா வச்சுட்டு இப்ப நீங்க இங்கால வாங்க, அது இருக்கட்டும், அது அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த கிஃப்ட், அதை நாங்க வச்சுக்கொள்வோம். அது இந்த பூமியில நாங்க சரியாக அல்லாஹ்வை பயந்து நடக்கிறதுக்காக வேண்டி இறைவன் நமக்கு இந்த கிஃப்ட் தான் அது, அல்ஹம்துலில்லாஹ்.
அதை நாங்க வச்சுட்டு இப்ப நாங்க எங்களுடைய இந்த உலகுல அல்லாஹால தந்திருக்கு இந்த உலகுல நாங்க வெண்டு காட்டணும். இந்த உலகுல நாங்க வெண்டு காட்டணும். அதுக்கான வேலையை நாங்க முதல்ல செய்வோம். அதுதான் இப்ப நான் பொறுத்தவன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில என்னுடைய விருப்பம் இன்னும் தெளிவாக நான் பேசலாம் என்றா, எதை செய்வதில் எனக்கு சந்தோஷம் உள்ளது. விருப்பம் என்னன்னு சில எங்களுக்கு புரியாம இருக்கு தானே. என்ன விருப்பம்? எங்களுக்கு கொத்து சாப்பிடுறது விருப்பம் தான். அப்படி சில விஷயங்கள் இருக்கு தானே. சாப்பாடு விருப்பம், தூங்குறது விருப்பம், இப்படி எல்லாம் இருக்கு. இதுல நாங்க என்ன சொல்ல வரோம்டா, என்னது விருப்பம்டா, எதை செஞ்ச நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய சந்தோஷம் எதுல கூடுதலாக இருக்கு. உதாரணமாக போன வருடம் எந்தெந்த விஷயங்களின் மூலமாக நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க, எதை செஞ்சதன் மூலமா நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. அடுத்தது எதுல உங்களுக்கு கூடுதலான ஆசை இருக்கு. அதாவது எனக்கு தொழில் சார ஆசை. கடந்த வருடங்கள் நான் விரும்பி செய்த தொழில்கள். சில பேர் சில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, சில பேர் சில விடயங்கள்ல ஆர்வமா படிச்சிருப்பீங்க, இதை நான் செய்யணும்னு சொல்லி. இது மாதிரி நீங்க செஞ்ச விடயங்கள். அடுத்தது எனது திறன். அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்றதுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக வேண்டி என்ன புதிதான ஒரு விடயத்தை நீங்க படிச்சுக்கொண்டீங்க. புதுசா ஒரு விஷயத்த நீங்க எதை படிச்சீங்க. அப்படி இருந்தா தான் இப்ப இதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க. போன வருடம் இந்த விடயத்தை நான் விரும்பி செஞ்சிருக்கிறேன். ஓகே, அப்ப இதெல்லாம் எனக்கு கூடுதலான ஆசை இருக்கிறது. சரி, அந்த ஆசையை கடந்து அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் புதிதான ஒரு விடயங்களை தேடி படிச்சிருக்கிறேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்படின்னா எனக்கும் இந்த தொழிலுக்கும் செட் ஆகுமா? அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி என்னால எல்லா விடயங்களையும் கொண்டு போக இயலுமான்னு பாத்தீங்களா இருந்தா, இதன் மூலமாக நீங்க எதை அடைய விரும்புறீங்கன்றதை நினைச்சுக்கணும். இந்த தொழிலை செஞ்சு என்ன கிடைக்க போதும்? உண்மையில நீங்க மன சந்தோஷமா இருப்பீங்களா? தொழில் செய்யலாம். வாழ்க்கையான தொழில் நிறைய பேர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு மெஷின் மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது இல்லாம இந்த தொழிலை செய்வதன் மூலமாக எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க கட்டாயமாக பார்க்கணும். ஓகேயா? நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 5 நிமிடத்துல இந்த லிங்க் முடிய போதா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி முடிஞ்சதா இருந்தா எங்களோட ஆர்கனைசர் இஹ்சான் நாவி சொன்னது போல திரும்பவும் லிங்க் ஒன்று போடுவாங்க. அந்த லிங்க் மூலமா திரும்ப இன்ஷா அல்லாஹ் வாங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஓகே ஷேக், புதிய லிங்க் இல்ல, அதே லிங்க்ல இன்ஷாஅல்லாஹ் ரீஜாயின் பண்ணி மெசேஜ். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதே லிங்க்ல வாங்க. ஷேக், நான் பேசுறதெல்லாம் கிளியரா விளங்குதா உங்களுக்கு? எனக்கு கிளியர் ஆயிடுச்சு ஷேக். அடுத்தவங்க எதுவும் விஷயம் இருந்தா உங்களுக்கு சொல்லிக்கொள்ளேன். ஓகே, சரி. அடுத்தது, இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை நான் தெளிவாக விளங்கிக்கணும். இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் தன்னை அடையாளப்படுத்தணும். இதைத்தான் அல்லாஹு தாலா விரும்புறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்லியிருக்கிறான். இவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்துல அல்லாஹு தாலா எங்களை படைச்சு ஏன் அனுப்பியிருக்கிறான்டா, நாங்க இந்த உலகத்துல எங்களுடைய பேரை பதிவு செய்யணும். எங்களுடைய பேர் இந்த உலகத்துல பதிவு செய்யப்பட வேண்டும். எதன் மூலமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்றா, அல்லாஹு தாலா மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். என்னன்னா, இந்த உலகுல ஒரு மனிதன் தன்னை அடையாளப்படுத்தணுமா என்றா இந்த 3 விஷயத்தின் மூலமாகத்தான் அடையாளப்படுத்தலாம். ஒன்று, அவனுக்கு கல்வி இருக்கணும், அல்லது புதிய கண்டுபிடிப்பு இன்னோவேஷன் இருக்கணும், அல்லது ஸ்கில்ஸ் இருக்கணும். இது 3 தான் அடிப்படை. உங்களுக்கு பேன் பண்ண தேவையில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்ச உடனே அல்லாஹு தாலா செஞ்ச வேலை என்ன? அல்லம ஆதம் அல்-அஸ்மா குல்லஹா. முதல்ல அல்லாஹு தாலா என்ன செஞ்சான்டா, அவங்களுக்கு எல்லா அறிவையும் கற்றுக் கொடுத்தான். அது எதை கற்றுக் கொடுத்தான்? வெறுமனை பெயர்களை கற்றுக் கொடுத்தானா, என்னென்ன விடயங்களை கொடுத்தான் என்பது ஆய்வுக்குட்பட்ட விடயம். அதை நான் பேச வரல. அல்லாஹு தாலா முதலாவது செஞ்ச வேலை என்னன்னா, கல்வியை கொடுத்தான். அதே போல கடைசி நபிக்கு முதலாவது செஞ்ச வேலை என்னன்னா, இக்ரா, கல்வியை கொடுத்தான். ஏன் அல்லாஹு தாலா இந்த உலகுல அவன் படைத்த இந்த பூமியில வாழ்றதுக்கு முதலாவது தகுதி என்னன்னா, ஒருவன் கல்வி படைத்தவனாக இருக்கும். இங்க கல்வி என்பது என்ன? இது மார்க்க கல்வியா அல்லது அந்த கல்வி, அதெல்லாம் நாங்க பேச வரல. சில சகோதரர்கள் சவுண்ட் கேக்குது இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி எதுவும் பிரச்சனை இருந்தா நீங்க உடனே மெசேஜ் எங்களுக்கு போடுங்க. எப்படியும் ஜூம் அவ்வளவு ஆரோக்கியமான ஒரு இடம் ஒன்று இல்லத்தான், இருந்தாலும் அடுத்தது 2வது இன்னோவேஷன், புதிய கண்டுபிடிப்பு. இந்த பூமியில புதிதாக நாங்க ஒன்றை என்ன செய்யறோம்டா கண்டுபிடிக்கணும். இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்கிற நேரத்தில் நாங்க பெரிய அழகமா இருக்கின்றோம். அடுத்தது ஸ்கில்ஸ், திறமை. இதை நான் பின்னால பாக்குற நேரத்துல உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும். இந்த 3ம் தான்
அல்லது மூன்றில் ஏதாவது ஒன்று உங்கள்ட்ட இருக்குமாக இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கான வாய்ப்பு இந்த பூமியில இருக்கு. பழைய காலம் எல்லாத்தையும் நாங்க விட்டுருவோம். நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு எதுவும் நீங்க கவலைப்படவே வேண்டாம். சரியா? இப்ப இந்த நேரத்துல இப்ப எங்களோட இருக்கிற இந்த நேரத்துல நீங்க முடிவு செய்யுங்க. இந்த மூன்றுல நான் எதை தெரிவு செய்ய போகின்றேன்? என்னால படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதா? அல்லது புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு இருக்குதா? சந்தர்ப்பம் இருக்குதா? அல்லது எனக்கு ஏதாவது வித்தியாசமான ஒரு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய திறமை இருக்குதா? இப்படி மூன்றில் ஏதாவது ஒன்று உங்கள்ட்ட இருக்குதா? இதை நீங்க பாருங்க. கட்டாயம் இருக்கும். சரியா? கட்டாயமாக இருக்கும். இந்த மூன்றின் மூலமாகத்தான் நிறைய பேர் இந்த பூமியில அவங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வராங்க. அதுல உதாரணங்கள் நான் பின்னால சொல்றேன். ஓகே, கல்வின்னு பார்க்கிற நேரத்துல இலங்கை சூழலை பொறுத்த வரையில பாடசாலை கல்வி, ஃபார்மல் எஜுகேஷன் இருக்குது. தரம் நர்சரியில போனா நர்சரி தொடக்கம் ஏஎல், அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி, அதுக்கு பிறகு மேலதிகமா 2ஆம் தர கற்கைன்னு சொல்லி மாஸ்டர்ஸ், எம்ஃபில் அந்த பகுதியிலும் இருக்குது. இதுல நீங்க கல்வி உங்கள்ட்ட எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அப்படி நீங்க ஒரு அளவான கல்வித்திறன் கொண்டவராக இருந்தா இதன் வச்சு உங்களோட விருப்பம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய இலக்கு என்பவற்றை கருத்துல கொண்டு நீங்க உங்களுக்கான ஒரு கோலை செட் பண்ணுங்க. அதுக்காக முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அல்லது உங்கள்ட்ட இருக்கிற சில அறிவோட புதிய இனோவேஷன் கண்டுபிடிப்பு ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிங்க. முடியும். நிறைய சகோதரர்கள் இலங்கையில நிறைய விடையில கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா நீங்க பாத்துருப்பீங்க, இலங்கையில இப்ப இன்றைய கால பொழுது இந்த டிக்டாக் பெரிய ஃபேமஸா போய் கொண்டு இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். நிறைய சகோதரர் டிக்டாக்ல இருக்கிறாங்க, நிறைய வீடியோஸ் தான் போடுறாங்க. ஒரு வீடியோ போறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறான். அது என்ன சொல்ல வருதுன்னா, அவன் தன்னை இந்த பூமியில நானும் ஒருத்தன் என்பதை நிரூபிக்கிறதுக்காக முயற்சி செய்யறான். அதுதானே அது. இந்த திறன் எல்லாத்தையும் இருக்கு. எனவே புதுசாக ஏதாவது ஒன்று நீங்க யோசிங்க. வாய்ப்பு இருக்கு. புதிதாக கண்டுபிடிக்கிறது நிறைய துறைகளும் இருக்கு, வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்து ஸ்கில்ஸ், திறமை. இது ரெண்டுமே எங்கள்கிட்ட இல்ல. ஆனா திறமை இருக்கு. இதுல நான் முதலாவது விடைய கல்வியை பத்தி நான் பேச விரும்பல. இனோவேஷன் கண்டுபிடிப்பை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா திறமை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, திறமைண்டா என்ன? அதை பார்க்கிற நேரத்துல ஷேக்மார் பொதுவாக திறமைகளை ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று ஹார்ட் ஸ்கில், இன்னொன்று சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஹார்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில்ஸ். அதாவது மென் திறன், வன் திறன் சொல்றது. இது என்னன்னா, ஹார்ட் ஸ்கில்னா ஒருத்தன் ஒரு குறிப்பிட்ட அறிவு சம்பந்தமாக உட்கார்ந்து அல்லது தேடியோ பெற்றுக்கொண்டதுதான். உதாரணமா ஓஎல் எக்ஸாம்ஸ், ஓஎல் வரைக்கும் படிக்கிறது, ஏஎல் வரைக்கும் படிக்கிறது, யூனிவர்சிட்டிஸுக்கு போறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் பெற முடியும். அது எல்லாருக்கும் பெறதுக்கான வாய்ப்பு அதுல இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றதா இருந்தா, கம்ப்யூட்டர் சில பேர் நல்லா வேலை செய்வாங்க இல்லையா? அது ஒரு ஸ்கில்ஸ். மொழி பேசுவாங்க, அது ஒரு ஸ்கில்ஸ். சில பேர் கணிதத்துல நல்ல திறன் இருக்கு, அது ஒரு ஸ்கில்ஸ். இப்படி இருக்கிறதெல்லாம் ஹார்ட் ஸ்கில்ஸ். இது உண்மையில ஹார்ட் ஸ்கில்லை பெற்றுக்கொள்வது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். அதனால ஹார்ட் ஸ்கில்ஸ் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கில்ஸை பெற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனா பெற்றுக்கொண்டா அது எங்களுக்கு லைஃப்ல நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். ரெண்டாவது விஷயம் நாங்க சாஃப்ட் ஸ்கில்ஸ். சாஃப்ட் ஸ்கில்ஸ்னா என்னன்னா, அது இன்னும் விளங்கிக் கொள்றேன்னா, எங்கட அன்றாட வாழ்க்கையில நாங்க மனித சமூகத்தோடும் உயிரினங்களோடு வாழ்றோம். நாங்க யாரோட வாழ்றோம்? உயிரினங்களோடு வாழ்றோம். இந்த உயிரினங்களோடு வாழ்ற இந்த வாழ்க்கையில அடுத்த மனிதர்களோடு எந்தெந்த இடங்கள்ல நாங்க தொடர்பு பண்றோமோ அப்ப நாங்க எப்படி நடந்து கொள்கின்றோம், இதை அடிப்படையாக வச்சு சாஃப்ட் ஸ்கில்ஸ் சில வகைப்படுத்துறாங்க. உதாரணமா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. நான் உங்களோட எப்படி பேசுறேன், நீங்க இன்னொருத்தரோட எப்படி பேசுறீங்க. இதுக்கு வெரி சிம்பிள் உதாரணம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் கட்டார்ல கிட்டத்துல தான் போனார், வேலைக்காக போனாரு. பீஸா ஹட்ல ஒரு பிரான்ச்சினுடைய டிஷ்வாஷ் அங்க இருக்கிற சாப்பிடுற அந்த பிளேட் கலர் வேலைக்கு போனார். போயிட்டு அவர் ஒரு 3 வருடம் போறது டிஷ்வாஷுக்காண்டி போனார். இப்ப அவர் அந்த கம்பெனியுடைய அந்த பிரான்ச்சினுடைய மேனேஜரா மாறி இருக்கிறார். எப்படின்னா, அவர்கிட்ட கல்வித்திறன் இல்லை, ஆனா ஸ்கில்ஸ் இருக்கு. தன்னுடைய கடைக்கு வருகின்ற தன்னுடைய பிரான்ச்சுக்கு வார எல்லாரோடையும் நல்ல முறையில பழகி அவர்களுக்கு மத்தியில பிஆர், அதாவது பப்ளிக் ரிலேஷன் கம்யூனிகேஷனை சரியாக வளர்த்து கொண்டார். அதன் மூலமாக அவர் என்ன செஞ்சாருன்னா,
தன்னுடைய திறனை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டு அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன நடக்குது என்பதை அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். தன்னுடைய வேலைக்கு சரியாக போறார். தன்னோடு சுத்தி இருக்கிற சக ஊழியர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கின்றார். அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியாக கொடுக்கிறார். இப்ப இந்த பண்புகளை என்ன செய்ய முடியாது ஒரு மனிதன் உயர்த்து. இதான் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. நீங்க எந்த திறமையுமே இல்லைன்றாலும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்குமாக இருந்தா நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம். அதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம். நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் யூரோப்ஸுக்கு எல்லாம் போறாங்க. ஆனா ஆங்கிலம் தெரியாது. லாங்குவேஜ் பெரிய ஒரு பெரியர். நிறைய பேருக்கு ஆங்கிலம் அந்த நாட்டினுடைய சில நாடுகள் இந்த போலண்ட், லாவோஸ் இந்த மாதிரி நாடுகளுக்கு போனா அங்க என்ன பேசுறாங்கன்னு மொழியே தெரியாது. இருந்தாலும் என்ன நடக்குதுன்னா அவங்க போயிட்டு அங்க உழைச்சி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் ஒரு பெரிய ஒரு போஸ்டுக்கு அவங்க வராங்க. எப்படி வராங்கன்னா இதான் அடிப்படை. என்ன அடிப்படை? அங்க போயிட்டு அவங்களுடைய ஸ்கில்ஸ் வளர்க்குறாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்க்குறாங்க, டீம் ஒர்க் வளர்க்குறாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வராங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதை ஹேண்டில் பண்றாங்க, விட்டு ஒதுங்குறது இல்லை, இதனால முடியாதுன்னு சொல்லி தூரமாகிறது இல்லை. இப்படி அவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்படி ஒவ்வொன்றையும் அவதானிச்சு அவனுடைய திறமைகளை கூட்டிக் கொண்டு மக்களோடு மக்களாக ஒன்று சேர்றாங்க. இந்த இடத்துல ஒருத்தன் கல்வி அறிவு இல்லாத போதும் கூட அவனுடைய அது சம்பந்தமான அறிவு இல்லாத